ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அமாவாசை இல்லை, அதனால பூசணிக்காய் நிறைய கிடைச்சிச்சு. அதனால நான் அதுல இருந்து ஒரு கீத்து வாங்கிட்டு வந்து பூசணிக்காய் கூட்டு வைக்கலான்ட்டு இருக்கேங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது வந்து நான் ஒரே ஒரு கீத்து மட்டும் வாங்கிட்டு இருந்தேன். இதுல நான் பாதி தாங்க எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கனால எனக்கு பாதி போதும். அதுக்கு நான் ஒரு 50 கிராம் போல பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதுல பூசணிக்காயை குட்டி குட்டியா அரிஞ்சு எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 கிலோ எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் ஒரு 5, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு பூண்டு வந்து ஒரு கையளவு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றினேன். ஏன்னா பூசணிக்காயில வந்து தண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணி தேவைப்படாது அதிகமா. அதனால நான் பூசணிக்காய்க்கு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துட்டேன். ஒரு 5 போல விசில் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. பாருங்க, நல்லா சூப்பராகவே இருந்திருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. அதுக்கப்புறம் கையளவு தேங்காய் பூ எடுத்து அதில் போட்டுட்டு கடுகு, தும்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் தாளிச்சு கொட்டி பூசணிக்காய் கூட்டை ரெடி பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையான பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீர் சத்து உள்ளவங்க சாப்பிட்டா நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீர் எல்லாம் வெளியேற்றிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், பாய்.